Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வர புதன்கிழமை வந்து ஆடி போகிறோம் இல்லையா. ஸோ ஆடி போகிறோம் அம்மனுக்கு வந்து ஒரு விசேஷமான நாள். அதனால் அம்மனுக்கு செய்கிற மாதிரி ஒரு பிரசாத ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அம்மனுக்கு வந்து பாலால் செஞ்ச பிரசாதம் செய்கிறது ரொம்ப ஒரு விசேஷம்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி வந்து பாரம்பரிய முறைப்படி கல்கண்டு சாதம் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் பாலில் செஞ்சது. கூடவே வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காத வடையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்து கலந்த சாதம் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷமானது. அது வந்து நம்ம ஆடி 18க்கு தானே அந்த கலந்த சாதம் ரெசிபி போட்டிருந்தோம். அதனால் அந்த ரெசிபி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வடையும் கல்கண்டு சாதமும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வந்து கல்கண்டு பொங்கல் செஞ்சுக்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்பில் நல்லா 1 கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துக்கிறேன். இந்த பொங்கல் வந்து பச்சரிசியில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதை ஒரு 2 தடவை களைஞ்சி தண்ணியை ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கரைஞ்ச அரிசியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த அரிசி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பொங்கல் வந்து நம்ம இன்றைக்கி பொங்கல் பானையில் செய்ய போகிறோம். இல்லை நீங்கள் வீட்டில் எந்த பானையில் பொங்கல் செய்கிறீங்களோ அந்த பானையை எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இன்றைக்கி பாலில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு மெஷரிங் கப்பில் நல்லா ஒரு 3 கப் அளவுக்கு காய்ச்சாத பாலாக சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் வேண்டாம். அடுத்தது அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். மொத்தமாக 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு பால் 1 கப்பு தண்ணி ஊற்றி இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு இதை நல்லா காய்ச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப பொங்கி வெளியில் வரணும்னு அவசியம் இல்லை. காய்ச்சாத பால் போட்டிருக்கிறோம் இல்லையா, அதனால் இது பால் வந்து நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா காஞ்சி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் 15 நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரிசி போடுறப்ப தீயை மிதமாக வச்சுக்கோங்க. இப்போ பொங்கலில் அரிசியை போட்ட உடனேயே நம்ம வந்து ஒரு கரண்டியால் கிளறி விடணும். ஏன்னா பானையோட சூட்டுக்கு வந்து அரிசி கீழே கொஞ்சம் போய் தங்கிரும். அதனால் நல்லா கலந்து விட்டு வேக விடலாம். இது வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா மிதமான தீயில் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே பாலில் அரிசி வந்து நல்லா வெந்து ஓரளவு சுண்டி இந்த அளவுக்கு வந்துருச்சு. சில அரிசி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கொஞ்சம் பழைய அரிசி தண்ணி வந்து அதிகமாக எடுக்கும் இந்த அளவுக்கு சாப்பாடு வெந்து வர்றதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் பயப்பட வேண்டாம். நல்லா கொதிக்கிற தண்ணி 1 கப் அளவுக்கோ இல்லை வந்து கொதிக்கிற பால் 1 கப் அளவுக்கோ சேர்த்து இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்ததுக்கப்புறமா நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ நல்லா குழஞ்சி திக்காகி வரும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கல்கண்டு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற அரிசி 1 கப் அளவுக்கு கல்கண்டு நான் இன்றைக்கி வந்து டைமண்ட் கல்கண்டு தான் எடுத்துருக்கிறேன். இந்த டைமண்ட் கல்கண்டு இல்லாமல் நல்லா கல்லுக்கல்ல பெருசை கல்கண்டை விற்கும் இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா 1 பாதியமாக இடிச்சிட்டு மெஷரிங் கப்பில் அளந்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் வந்து கல்கண்டு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி இந்த சாதம் பிரசாதமாக செய்கிறேன் அப்படிங்கிறனால நல்லா தித்திப்பாகவே செய்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் 1 கப்பு கூட சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ தீயை நல்லா குறைச்சிட்டு கலந்து கொடுங்க. இப்போ கல்கண்டு போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் பொங்கல் நல்லா இலக்கமாகி தண்ணியாகி வரும். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு இனிப்புக்கும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து அந்த இனிப்பை வந்து நல்லா தூக்கலாக்கி காட்டும். அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிறது. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா இலகி இந்த அளவுக்கு குழகுழப்பாக வந்துடுச்சு. பட் இன்னுமே நம்ம கலர போகிறோம். இது வெந்துக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து இதில் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இதோட வாசமும் அந்த பொங்கலுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு கலரும் கொடுக்கும். அது நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்கும். கூடவே வந்து கோயிலில் கொடுக்குற டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக பச்சை கற்பூரம், அதாவது எடிபிள் கேம்ஃபர்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சாமிக்கு கும்பிட்ற கற்பூரம் கிடையாது, இது வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. கொஞ்சமாக எடுத்து அதை நுணுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அதனால் கம்மியாக சேர்த்தாலே போதும். போட்டுட்டு கலந்து விட்டு கம்மியான தீயிலே வந்து கிளறிக்கிட்டே இருங்க.
இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நெய் சேர்த்துக்க போகிறோம். இந்த பொங்கலுக்கு மொத்தமாக தேவைப்படுற நெய்யின்னு பார்த்திங்கன்னா 1/4 கப்பு போதும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை இதில் சேர்த்துட்டேன். இது வந்து முந்திரி பருப்பு திராட்சை வறுக்கிறதுக்கு. இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ பொங்கல் வந்து நல்லா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு சின்ன பேனை வந்து சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு நான் வந்து முந்திரி பருப்பு ஒரு 12லேருந்து 13 முழு முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துருக்கிறேன். இது உங்களோட அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு வந்து லைட்டாக செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை வந்து நான் போடுற அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதுவும் நல்லா உப்பலாகி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கி வச்சுருக்கிற பொங்கலில் வந்து இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் கல்கண்டு பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்றப்ப ஆறினதுக்கப்புறமும் அந்த பொங்கலோட டெக்ஸ்சர் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ அடுத்தது வந்து முப்பருப்பு வடை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பருப்பு ஊற வைக்கணும். அந்த ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பருப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்புக்கு பதிலாக கடையில் வந்து பட்டாணி பருப்புன்னு விற்பாங்க. அப்படி இல்லைன்னா சில கடையில் வடைப்பருப்புன்னு விற்கும். அந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு. நான் வந்து தோல் இல்லாதது சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தோலோடு இருக்கிறது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதை 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து தண்ணியை ஊற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஊறுறதுன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் ஊறணும். மேக்ஸிமம் நீங்கள் 3 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊறினதுக்கு அப்புறமா பருப்பை வந்து ஒரு வடிகட்டிலையோ இல்லை சல்லடையோ தண்ணியை வந்து சுத்தமாக வடிச்சிடுங்க. வடித்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி தெளித்து அரைக்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சரியாக வரும். இப்போ வடை அரைக்கிறதுக்கு நல்லா ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணது எடுத்துருக்கிறேன். அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு 1.5 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியாக சேர்த்துருக்கிறேன். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, நான் வந்து ஒரு 4 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். இதில் பச்சை மிளகாவும் நம்ம சேர்க்க போகிறோம். 2 பச்சை மிளகா. ஸோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஊற வச்ச பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பை சேர்த்துட்டு மிக்சியில் பல்ஸில் ஒரு 2 தடவை விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை பல்ஸில் விட்டோன்னே இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வந்தாச்சு. இப்போ இதில் ஊற வச்சுருக்கிற மற்ற பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் நம்ம போட்டு அரைச்சோம் அப்படின்னா வாசனை உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் பல்ஸில் 2 தடவை விட்டுட்டு அப்புறமா தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 தடவை பல்ஸில் விட்டேன். விட்டதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றாமல் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது. அப்போ வடை வந்து எண்ணெயில் போட்டோன்னா பிரிய ஆரம்பிக்கும். அதனால் நல்லா வந்து மிக்சியில் கலந்து விட்டுட்டு தண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க. விட்டுட்டு பல்ஸ்லேயே ஒரு 10 தடவை விடுங்க. அரைப்பட்டு வந்துடும் இந்த மாதிரி அளவுக்கு. அங்கங்கே 1-2 பருப்பு இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ அரைச்ச மாவை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து நல்லா ஒரு பொடுசாக கட் பண்ண தேங்காய், அப்படி இல்லைன்னா துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாவு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்த மாவுலேருந்து வடை எப்படி தட்டலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு எந்த சைஸில் வடை போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவை உருட்டிக்கோங்க. உருட்டின மாவை நீங்கள் வந்து நல்ல ஒரு சுத்தமான வாழை இலை இல்லை பால் கவர் இல்லை அலுமினிய ஃபாயிலில் வந்து நீங்கள் வந்து தட்டிக்கோங்க. தட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிமனாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் தட்டக்கூடாது. இந்த அளவுக்கு தட்டினதுக்கப்புறமா வாழை இலைலேருந்து எடுத்து கவுத்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம்.
இப்போ வடை போடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்ச எண்ணெயில் வடையை வந்து போட்டுக்கோங்க. உங்கள் வடை சட்டி எத்தனை கொள்ளுமோ அதுக்கேற்ற மாதிரி வடையை சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிதமான தீயிலேயே தான் வேகணும். நல்லா வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கி பொன்னிறமாகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அதிக தீயில் வேக வச்சிங்க அப்படின்னா மேலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா மாவாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு சலசலப்பெல்லாம் அடங்கி வடை நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் நல்லா செவப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வச்சுக்கலாம். நான் வந்து இந்த சமயத்தில் எண்ணெயிலேருந்து எடுத்துக்கிறேன். நம்மளோட ரொம்ப சூப்பரான முப்பருப்பு வடை வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காம ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த பொங்கலையும் வடையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.